அப்படியாக இந்த நாட்களில் த டாக்ட்ரைன் ஆஃப் த சர்ச், ஆமென், அவைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் நாம் விசுவாசிகளுக்குள் ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதை குறித்து பார்க்கிறோம். விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியங்களை உண்டு பண்ணுவது. இட் இஸ் டு ப்ரொவைட் ஃபெலோஷிப் ஃபார் பிலீவர்ஸ். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அதுக்கு பிறகு சபை எப்படி இருந்தாலும் அந்த டாக்ட்ரைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், உபதேசம். ஏன்னா ஃபஸ்ட்டு த பவர் டாக்ட்ரைன் கிரியேஷனில் பி லைட், அதான் முதல் தூது அதான் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாயிட்டு, அதான் முதல் வார்த்தை. இந்த பூமிக்கு வந்த முதல் வார்த்தையே அதுதான். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்திருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அதே போல் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரும் சபை நாட்களில் முதல் வந்தது வார்த்தை தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், பின்பு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென், வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்குகிறார்கள். அப்போ வார்த்தை தான், அந்த வார்த்தை ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை. சபைக்கு ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவர்கள் கேட்கிற வார்த்தை, அதுதான் சபை. இந்த டாக்ட்ரைன் ஆஃப் சர்ச்சுங்கிறது அதுதான். அந்த உபதேசத்தில், சபை உபதேசத்தில் ஒரு சபை எப்படி வளருது, எப்படி நடக்குது, எப்படி பரிசுத்தமாக காணப்படுகிறது, எப்படி அந்த சபை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, எப்படி வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது, எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதெல்லாம் அதை நாம் நிர்ணயிக்கக்கூடியது வார்த்தையை கொண்டு தான். அதுவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா படிங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து. பாருங்க, இதுதான் ஃபெலோஷிப். சர்ச் ஃபெலோஷிப்புங்கிறது இப்படி தான் இருக்கணும். சும்மா சில சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ஷிப், வெறும் வர்ஷிப்புக்கு முக்கியத்துவம். அது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அது மாத்திரமே ஒரு சபைக்கு போதாது. டாக்ட்ரைன் இஸ் மஸ்ட். இங்கே பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், and they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. இது ரொம்ப முக்கியம். இந்த மூன்று ரொம்ப முக்கியம். உபதேசம் முக்கியம், ஆமென், டாக்ட்ரைன். அடுத்தது என்னது? பிரெட் பிரேக்கிங், ஆமென், கம்யூனியன். மாதம் நம்ம சபை கூடி வருதில்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்தை அப்பமாக நாம் பிட்டு அந்த ஒரே அப்பத்தை புசித்து இந்த ஒரே பானத்தில் பானம் பண்ணுகிறோம். அது இந்த ஃபெலோஷிப்பை குறிக்கிறது. அடுத்தது என்னது? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென், ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் ப்ரேயர்ஸ். ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய், ஜெபம் பண்ணுறதில் உறுதியாக தரித்திருக்கணும். சபைகளில் மாத்திரமல்ல, வீடுகளிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ப்ரேயர் இஸ் மஸ்ட். அப்போது சர்ச் வாக்கிங் இன் த ஸ்பிரிட், அதான் இது 42லிருந்து சபை ஆவியானவராலே நடத்தப்படுகிறது. அங்கு நிரப்பப்பட்டு பேசினார்கள் என்று 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே பார்க்கிறோம். இப்போ ஆவியானவராலே நடத்தப்படுகிறது. ஆமென். ஜீசஸ் வாஸ் லெட் பை ஹோலி ஸ்பிரிட் என்று மத்தேயு 4:1 சொல்லுகிறது. அதே லூக்கா 4:1 சொல்லுகிறது, ஜீசஸ் வாஸ் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். இயேசு எப்படி நடத்தப்பட்டு இயேசு எப்படி நிரப்பப்பட்டாரோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிரப்பப்படணும், நடத்தப்படணும். ஆமென். இயேசு நிரப்பப்படுறது ஃபார் மினிஸ்ட்ரி, ஆமென். நாம் நிரப்பப்படுறது ஃபார் சர்ச் டிசிப்ளின், ஆமென். நம்முடைய சொந்த வாழ்க்கையினுடைய சர்ச்சினாலே நம்ம தான் இல்லையா? 1 கொரிந்தியர் 3:16 படி பார்த்தா சபை நம்ம தான். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். எப்படி வாசமாக இருப்பார்? நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுவார்.
யோவான் 1:14 சொன்னது போல் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியாக, இயேசுவின் ஆவியாக நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? சர்ச் வாக்கிங் இன் த ஸ்பிரிட். 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 43லிருந்து 47 வரைக்கும் படிங்க. பாருங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சபைனாலே ஒரு பயம் இருக்கணும். சபைனாலே ஒரு ஏனோதானமான இடம் கிடையாது, கூத்தடிக்கிற இடம் கிடையாது. சும்மா அப்படியே பாடிக்கிட்டே, சும்மா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே, அதெல்லாம் சபை. சபைனாலே தெர் இஸ் த அட்டென்ஷன். வேதம் சொல்லுகிறது, அண்ட் ஃபியர் கேம் அப்பான் எவ்ரி சோல். எல்லாருக்கும்னு போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? எல்லா ஆத்துமாவுக்கும். எல்லா ஆத்துமாவுக்கும். ஏன்னா இந்த ஆத்துமா தான் நியாய தீர்ப்பில் போய் நிற்க போகுது. ஆமாம், இந்த ஆத்துமா தான் நியாய தீர்ப்பில் நிற்க போகுது. இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கிற நடத்தையை, நீங்கள் செய்கிற வேலையை, உங்களுடைய ஒழுங்கை, உங்களுடைய சரியான காரியங்களை பரலோகத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது இந்த ஆத்துமா தான். ஆகவே தான் தாவீது இதை அறிந்தவனாக சொல்கிறான். சங்கீதம் 119:25ஆம் வசனத்தில், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பார்த்தீங்களா? இப்படி வார்த்தை அதுதான். இந்த டாக்ட்ரைன் இஸ் மஸ்ட். எங்கேயோ எப்படியோ வேதனைப்பட்டு வருவோம், சபைக்குள்ளே வந்தோடனே ஆவியானவர் பேசின உடனே உடைவோம். ஆவியானவர் பேசுவார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகமாகிய மண்ணுக்காக பரிதபித்து என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அது உயிர்ப்பிக்கக்கூடியது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது பரலோக வார்த்தை, ஆவியான கொடுக்குற வார்த்தை, சர்ச் டாக்ட்ரைன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சபைனா அங்கே உணர்த்துவிக்கப்படுதல் இருக்கணும். ஒரு சபைனா ஏனோதானோன்னு ஜீவிச்சுட்டு வந்து சபையில் உட்கார முடியாது. உங்கள் ஆத்மா விடாது. உங்கள் ஆத்மாவை ஆவியானவரும் விடமாட்டார், வார்த்தையானவரும் விடமாட்டார், இயேசுவும் விடமாட்டார், ஆவியானவரும் விடமாட்டார். உங்களை உடைப்பார், நொறுக்குவார். ஆமென். ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேனே, ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேனே, ஆமென், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ் குயிக்கன்னஸ், என்னை உயிர்ப்பியும். பாருங்கள், மை சோல் கிளேவத் அன்டு தி டஸ்ட், குயிக்கன் thou me according to thy word. பார்த்தீங்களா? ஆமென். எஸ், குயிக்கன், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். நான் இப்படியே போனால் பரலோகம் போக முடியாது. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலருடைய வாயில் வர்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆமென். ஊழியக்காரங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை ஆவியானவர் எனக்குன்னே பேசுகிறார். எப்படி எவ்வளோ பேர் உணர்வடைஞ்சிருக்கிறோம், எவ்வளோ பிள்ளைகள் உணர்வடைகிறத நான் பார்த்துருக்குறேன். வாலிய பிள்ளைகள் உணர்வடைகிறத பார்த்துருக்குறேன். ஒரு காரியத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்லி இதை இப்படி செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு உணர்ந்து கொள்ளுகிறது. ஏன் நமக்கு இப்படி செய்ய சொல்கிறார் பாஸ்டர்? ஆமென். நம்ம செஞ்ச சில தவறு, சில பலவீனங்கள் ஆவியானவருக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே தான் நம்ம அவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த உபதேசங்களெல்லாம் சும்மா அப்படியே மேல் பூச்சா பேசி அதெல்லாம் பரவாயில்ல, ஆள் வந்தால் போதும், ஆள் சபையை நிரப்பினா போதும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நோ நோ நோ, அது சபை கிடையாது, அது சபையே கிடையாது, அது வேறு ஏதோ. சபைனா உபதேசம். ஆமென். தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. எபிரேயர் 4:12 இருக்குல்ல, தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். பார்த்தீங்களா? ஆத்மாவையும் எது? வார்த்தை. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். உருவ குத்தும். கணுக்கள் மீன் ஜாயின்ஸ். நல்லா இருந்த என் வாழ்க்கையில் சில ஜாயிண்ட்டை கொண்டு பிசாசு வச்சிருச்சு. சில ஜாயின்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு. எப்படியோ இந்த ஜாயிண்ட் வந்துடுச்சு. இந்த ஜாயிண்ட் வந்ததுலேருந்து என்னால் சரியாக ஜெபிக்க முடியல. இந்த ஜாயிண்ட் வந்ததுலேருந்து என்னால் சரியாக ப்ரைசிங் பண்ண முடியல. இந்த ஜாயிண்ட் வந்ததுலேருந்து என்னால் சரியாக எல்லாத்துக்கிட்டையும் ஃபெலோஷிப்பில் இருக்க முடியல, சர்ச் ஃபெலோஷிப்பில் இருக்க முடியல. நான் ஒதுங்கியே இருக்கிறேன். எஸ், பாருங்கள். பட் வேர்ட், அவன் அப்படி தானே, ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் குயிக் அண்ட் பவர்ஃபுல், ஷார்ப்பர் than any edged two-edged sword, piercing even to
தி டிவைடிங் அசெண்டர் ஆஃப் சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் த ஜாயின்ஸ் அண்ட் மேரோ. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஜாயின்ஸ் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. உங்களால் சபையில் வந்துக்கிட்டு மாறுபாடெல்லாம் யோசிக்க முடியாது, மாறுபாடெல்லாம் திங்கிங்கில் இருக்க முடியாது, மாறுபாடான வாழ்க்கையெல்லாம் இருக்க முடியாது. எஸ், நீங்கள் ஒன்று இருக்க உங்களுக்கு பயம் உண்டாயிரும். அதான் நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில், ஆமென், 43ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. ஏன் பயம் வருது? கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த பயம் வருதுனாலே சில பேர் சபைக்கு வரமாட்டாங்க. இங்கே போனால் இதை தான் பேசுவாங்க, இங்கே போனால் இதை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐயோ, அங்கே போனால் குத்தும், அங்கே போனால் ஷார்ப்பர் than எனி 2-edged sword. அப்போஸ்தலர் டாக்ட்ரைன், அப்போஸ்தலர்னு பேரை வச்சுட்டா மட்டும் போதாது, அந்த பட்டயம் அவங்கக்கிட்ட இருக்கணும், அவங்க வாயில் பட்டயம் இருக்கணும். ஆமென். வாயில் என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். ஒரு முறை அவங்க சபைக்கு வந்துட்டு போனாங்கன்னா ஒன்று அவங்க உடையணும், இல்லை அவங்க உருவாக்கணும். சும்மா குத்தி கிழித்து அவங்கள காயப்படுத்த அனுப்புறது இல்லைம்மா. அங்கே எப்படி தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். ஆமென். For the word of God is living and active and full of power. Amen. Making it operative, energizing and effective. Amen. அவங்களை உற்சாகப்படுத்தும். பிரைஸ். அப்போ இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 43 வேகமாக படிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். ஒரு சபைனா அற்புதம் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். செத்த சபையாக இருக்கக்கூடாது. சபை உடைக்கணும், உபதேசம் இருக்கணும். அந்த உபதேசம் எப்படி இருக்கணும்? பயம் கொடுக்குற உபதேசமாக இருக்கணும். பயந்து நடுங்கணும் உபதேசம். ஏன்னா பேசுகிறவர் நீங்களெல்லாம் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒருத்தரும் இருக்க முடியாது சபைக்குள்ளே. ஏன்னா அவருடைய பெயரே பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தமானவையில் தான் பேசுவார், பரிசுத்த நடத்தைக்கு தான் உங்களை நடத்துவார். ஸோ நீங்கள் அப்படி இப்படி மாறுபாடாக இருந்தீங்கன்னா அது உங்களை உடைக்கும், அது உங்களை உடைச்சி உருவாக்கும் இல்லையா? நீங்கள் ஏன்னா உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுதான் வழி, அது தேவனுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. And many wonders and signs were done by the apostles. பார்த்தீங்களா? அற்புதங்கள் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட பலவீனத்துக்குள்ளேயோ ஒரு விசுவாசி போகுதுன்னா, ஒரு வாலிப மகளோ ஒரு வாலிப மகனோ போகிறாங்கன்னா அவங்க சுகமாகணும். அதே சபையில் இருந்து கொண்டு அவங்க அதே போக்கில் போகக்கூடாது, போக முடியாது. வார்த்தை அவங்கள தேடி வரும். ஆமென். அவங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கும், ஆத்துமாவிலே பயத்தை உண்டாக்கும். நீ இப்படியே இருந்தால் எங்கே போவ? இன்றைக்கி இயேசு வந்தால் எங்கே போவ? இன்றைக்கி மரிச்சா எங்கே போவ? ஆத்துமா எங்கே போவோம்? அது பேச ஆரம்பிக்கும். ஸோ அற்புதங்களும் அடையாளங்களும் சபைனா அங்கே இருக்கணும். ஆமென். திஸ் இஸ் த டாக்ட்ரைன் ஆஃப் சர்ச். உபதேசத்தில் நிரம்பி இருக்கணும், வார்த்தையில் நிரம்பி இருக்கணும், வல்லமையில் நிரம்பி இருக்கணும், பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கணும். வார்த்தை பேசும்போதே சுகம் உண்டாகணும், வார்த்தை பேசும்போதே பயம் உண்டாகணும், வார்த்தை பேசும்போதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அடுத்தது 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்களை ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே. அப்போ சபையில் இன்னொன்று, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு வரும், ஷேரிங். ஒருத்தங்க ஒரு பலவீனமாக இருக்காங்க, ஒரு விசுவாசி கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவோ இல்லை வேறு ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாகவோ இல்லை ஸ்பிரிச்சுவலாகவோ கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள அப்படியே அந்த ஃபெலோஷிப்பில் கொண்டு வருவீங்க. அவங்கள அப்படியே விட்டுற மாட்டீங்க. அவங்க தலையெழுத்து, அவங்க வந்தால் போகிறாங்க, அவங்க ஜபிச்சா போகிறாங்க, அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. எல்லா விதத்திலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்க. எல்லா விதத்திலும் அவங்களோடு கூட அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து, பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வார், ஆமென், நீங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவார், இன்றைக்கி இப்படி இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு சபை உபதேசம் இப்படி தான் ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் இது வந்து ஃபெலோஷிப், இதுக்கு பேர் ஃபெலோஷிப். ஆமென். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய்
அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் போஜனம் பண்ணி தேவனை துதித்து and they continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, did eat their meat with gladness and singleness of heart. Singleness of heart. Amen. Yes. Singleness of heart. அவங்க தனித்து இருக்க முடியாது சபையில் எல்லாம் இருந்தால். எனக்கு ஒரு சபை இருக்குது, என்னை தேற்றுறதுக்கு ஒரு ஊழியர் இருக்கிறார், என்னை தேற்றுறதுக்கு ஒரு விசுவாசி இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு தெரியும். என் நிலைமை தெரியும், என் வீட்டு நிலைமை தெரியும், என் குடும்ப நிலைமை தெரியும், என் பிள்ளையுடைய நிலைமை தெரியும், எல்லாம் தெரியும். ஆமென். அவங்க கண்டிப்பாக அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என்னை தனியாக இருக்க விட மாட்டாங்க. எஸ், தட்ஸ் த சர்ச் ஃபெலோஷிப். 47 துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஸோ 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், த சர்ச் வாஸ் யூனிஃபைடு. குறித்து வச்சுக்கோங்க நீங்கள். 44ஆம் வசனத்தில் சர்ச் வாஸ் யூனிஃபைடு, அதாவது விசுவாசிகள் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். வசனத்தையும் சரி உபதேசத்தையும் சரி எனக்கும் பேசுகிறார், எனக்கு மட்டும்தான் பேசுகிறார், இது எனக்கு மட்டும்தான் பேசுகிறார் நினைக்கக்கூடாது. அவங்க மெஷருக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு 10 ரூபா தேவை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 1000 ரூபா தேவை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 1,00,000 ரூபா தேவை இருக்கும். அவங்களுக்கு ஏற்றது போல் கர்த்தர் பேசுவார். நான் சொல்கிறது தேவைகளுக்காக வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி தான் பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அந்த கொஞ்சம் அந்த வார்த்தை உங்களே தேற்றும். அதே வார்த்தை நிறையா பிரச்சனை இருக்கிறவங்களையும் தேற்றும். அதுதான். அப்போது வேதம் என்ன சொல்கிறது? த சர்ச் வாஸ் யூனிஃபைட். செகண்ட் திங், அதே காரியத்தில் சர்ச் வாஸ் மேக்னிஃபைட். ஆமென். சர்ச் வாஸ் மேக்னிஃபைட். எங்கே? 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 44ஆம் வசனம் பார்த்தோம், the church was unified. 47ஆம் வசனம் magnified. அதே 47ஆம் வசனம் multiply. Amen. Yes. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சர்ச் மல்டிப்ளை இப்போ பெருக ஆரம்பிக்கிறது. 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்போ அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். தே மெட் டெய்லி. பார்த்தீங்களா? இது சில சபைகளில் தினம் சபை இருக்குது, தினம் காலையில் ஆராதனை இருக்குது. எனக்கு கூட சபை புதுசாக கட்டின பிறகு இப்போ பெரிய ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அது கட்டின பிறகு தினம் வைக்க எனக்கு ஆசை. ஸோ மெட் டெய்லி, தினம் சபைகளை விசாரிக்கணும், தினம் பார்க்கணும். வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள், 3 நாள், இப்போ அப்படி நடத்துகிறோம். அது தினமும் இருக்கணும். இப்போ வாரத்தில் காலையில் சபை ஆராதனை, மாலையில் யூத் மீட்டிங், அடுத்தது ஃப்ரைடே சிஸ்டர்ஸ் ப்ரேயர் மீட்டிங், ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், டேரி மீட்டிங், இப்படி தான் வச்சுருக்குறோம். தே மேட் டெய்லி, அப்படி தான் பைபிளில் சொல்லப்படுகிறது. அப்போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போ என்ன போட்டுருக்குது? கேர்டு டெய்லி. கேர் பண்ணுற இடம், டெய்லி கேர்டு, நினைவு கூறப்படுறாங்க. ஐயோ இன்றைக்கி ஏன் பிரச்சனை, எனக்கு யாரும் ஜெபிக்கலை போல், இன்றைக்கி எனக்கு யாரும் ஜெபிக்கலை போல். பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. தினம் விசுவாசிக்காக ஒரு விசுவாசி ஸ்தோத்திரமாவது பண்ணணும். ஆமென். அவங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட சொல்லலையே,
அவங்க எந்த பிரச்சனையும் சொல்லலையே, நான் ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கணும்? கிடையாது. ஆமென். மெட் டெய்லி, கேர் டெய்லி. அவங்களுக்கு கேர் பண்ணணும். அவங்க என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் சரீரத்தில் தூரமாக இருந்தால் அவங்க தான் வரவே இல்லையே, கொஞ்ச நாளாக சபைக்கே வரலையே. ஆவியில் ஒன்றா இருக்கணும். சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில் ஒன்றா இருந்து நீங்கள், ஆவியானவர் உங்களோடு கூட வருவார், இயேசு வருவார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோடு கூட வந்து அவரும் சேர்ந்து ஜெபிப்பார். அந்த ஆவிக்கு உணர்த்துவார், உனக்காக ஜெபிக்கிறோம், உனக்காக நாங்கள் கேர் எடுக்கிறோம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Own souls daily. Own souls daily. தினம் ஆத்மாவை அவங்க என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட வைக்கிறாங்க. ஆமென். தினம் ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்தது 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு விசுவாசி தினந்தோறும் search the scriptures daily. வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், சர்ச் பண்ணணும். ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏன் இந்த வார்த்தை எப்படி சொல்லுது? உதாரணமாக சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானத்துக்கு, மெடிடேட்டுக்கு அருமையான ஒரு வார்த்தைனா பைபிளில் இந்த வார்த்தை. இந்த 3 நபர்கள் யார்? இந்த 3 நபர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்களா? ஜாஸ்தி வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆமாம், துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள். ஒரு வீட்டில் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாலே அந்த வீடு ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட இந்த 3 சுபாவம் இருக்கலாம். தன்னால் அடங்கிரும். கொஞ்ச நாளில் அந்த ஆவியே அவங்களே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்களா? நல்லா பார்க்கணும். துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்க இருக்காங்களா? உங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த ஸ்பிரிட் உங்களையும் இழுக்குதா? அது உங்களுக்கும் தெரியும். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். பரியாசம் பண்ணுறவங்க. அல்லேலூயா சர்ச்சுக்கு போறியா, அல்லேலூயா போறியா, அங்கே எல்லாமே பேசுவாங்களே, அந்நிய பாஷை பேசுவோம். பரியாசம். எஸ்யா 28:11 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பரியாச உதடுகளினால் இந்த ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுவார். இது இளைத்தவனை இளைப்பார செய்யத்தக்க ஆறுதல். நாங்கள்லாம் போனால் அமைதியாக இருந்துட்டு வரோம். குவைட்னஸ். அது மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் செய்கிற வேலை. ஸ்பிரிட், சோல், பாடி சபைக்குள்ளே வந்துட்டு அலாட்டா சார். உன்னை சுற்றி என்ன நடக்குது? உனக்குள்ளே என்ன இருக்குது? உனக்குள்ளே யார் இருக்கிறா? உன்னை ஸ்பாயில் பண்ணுறது எது? ஃப்ரெண்ட்ஷிப்பா? எந்த ஃபெலோஷிப் உன்னை ஸ்பாயில் பண்ணுது? எந்த நபர் உன்னை ஸ்பாயில் பண்ணுறாங்க? எந்த நபர்கிட்டேருந்து நீ சில காரியத்தை கற்று வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு கிடக்கிற? எந்த நபருடைய ஸ்வாபம் உன்னை தாக்கியிருக்கு? எந்த நபருடைய ஸ்வாபம் உன்னை தினம் வேதம் வாசிக்க முடியாதபடி தடுக்குது? எந்த நபருடைய சாபம் தாய் தகப்பனோடு கூட சரியாக உன்னை ஐக்கியப்பட விடாதபடி செய்கிறது? இதெல்லாம் நீங்கள் ஆராயணும். இது எப்படி ஆராயணும்னா வேதத்திலேருந்து தான் ஆராயணும். வேதத்திலேருந்து தெசலோனிக்க சபை அப்படி தான் வேதத்திலேருந்து ஆராயுது. இந்த தெசலோனிக்கர்கள் அப்படி தான் ஆராயிறாங்க. பாருங்கள். ஆமென். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் டெய்லி. ஆமென். எப்படி ஆராயிறாங்க? ஆமென். எபேசியர் 6:1 சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். என் வாழ்க்கை நியாயமாக போயிட்டுருக்கா? நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேனா? அப்படின்னா என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். 1000 சொல்லு, என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் பேரண்ட்டுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதுவும் எப்படி கீழ்ப்படுகிறேன்? கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறேன். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வெளிவேஷமாக கீழ்ப்படியலை. சும்மா வெளிவேஷமாக கீழ்ப்படுகிற மாதிரி நடிச்சிட்டு வெளியில் போய் ஒரு 3 ஃபெலோஷிப்போடு கூட நான் இருக்கலை. சாம் 1:1 சொன்னது போல் துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர் வீட்டுக்குள்ளே வந்தானா நான் என்னை மாதிரி யாருமே கிடையாது.
ஆனால் வெளியில் போனால் என்னை மாதிரி யாரும் கிடையாது. அது ஒரு லைஃப் அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்கலை, அந்த வேதத்தில் ஆவியானவர் உங்களோட கூட பேசினாலும் காதை அடைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது எபேசியர் 6:2, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வாக்குத்தத்தம் உள்ள பார்த்தீங்களா, இதான் முதலாம் கற்பனையே. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் ரெண்டாம் வசனம்பா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படினால்தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படியணும், வெளியிலையும் கீழ்ப்படியணும், உள்ளலையும் கீழ்ப்படியணும். உள்ளே கீழ்ப்படிஞ்சு இப்படி இருக்கிற பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் போகும்போது அப்படியே நான் சொன்ன சபை ஐக்கியத்தில் அப்படியே நல்லா பலப்பட்டு சபையில் நல்ல ஒரு தூணாக மாறுவாங்க. 3ஆம் வசனம், தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அடுத்த வசனம், பிதாக்களே. பார்த்தீங்களா, இப்போ பிதாக்களுக்கு கூட சொல்லுதா. பிதாக்கள்னா யாரு? பேரண்ட்ஸ். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பார்த்தீங்களா, பாருங்க, பிள்ளைகளுக்கு இருக்கு, பெற்றோருக்கு இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. இப்படி தான் பிள்ளையை நடத்தணும், இப்படி தான் பிள்ளையை வளர்க்கணும். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஸோ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 5ஆம் வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, அதனாலே 16:5 அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. And so were churches established in the faith. சபைனா விசுவாசத்தில் இருக்கணும். இது உண்மைங்க. விசுவாசத்தில் உள்ள சபையாக இருக்கணும். விசுவாசத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா? இந்த ஒரு பொருள் வாங்கலான் இருக்கிறோம், காரு 2 வீலர் வாங்கலான் இருக்கிறோம், இந்த படிப்பு படிக்கலான் இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேள். இந்த வேலைக்கு போகலான் இருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் ஆலோசனை என்ன? ஃபஸ்ட்டு நீ கேட்டுப்பார். நீ உண்மையிலேயே ஒரு உபதேசத்தில் வளர்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால், ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளையாக இருந்தால், நீ முதலாவது ஃபெய்த் டாக்ட்ரைனில் நல்ல ஸ்ட்ராங்காக வளருவேன். உண்மை விசுவாசத்தில் நீ வளர ஆரம்பிப்பாய். விசுவாசத்தில் எதுக்கும் கர்த்தர்கிட்ட ஜெபிப்பா. நான் ஜெபிச்சா கர்த்தர் பேசுவார், நான் ஜெபிச்சா கர்த்தர் எனக்கு காட்டுவார், எனக்கு கர்த்தர் காட்டுவார். நான் போகலாமா வேண்டாமா, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, இந்த குரூப் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா. இந்த வேலை நான் பார்த்துருக்குறேன். நம்முடைய சபையில் சில பிள்ளைகள் ஆரம்பத்தில் மிக சொற்ப சம்பளமாக இருக்கும், அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே யூனிட்டில் வேலை செய்கிறவங்க நிறையா சம்பளம் வாங்குகிறவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் மிகுந்த கொஞ்சம் சம்பளத்துலேயும் பொறுமையோடு கூட இருந்து, பரவாயில்லை, என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை யோசேப்பை எடுத்து உயர்த்தினது போல் உயர்த்துவார் அப்படின்னு பொறுமையோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆமென். உண்மை. அப்போ பாருங்கள், அப்போ அவங்களுடைய விசுவாசம், ஃபெய்த். ஆமென். என்ன கர்த்தர் ஏற்ற வேளையில் உயர்த்துவார், எனக்கு ஏற்ற வேளையில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மேன்மையை தருவார். ஆமென். இதுக்காக நான் போகணுமா, இதுக்காக இந்த சம்பளத்துக்காகவா நான் அவ்வளோ தரம் போய் வேலை செஞ்சுட்டு வர்றது, நான் பேசாமல் வீட்டில் இருக்கிறேன். நோ, அப்படி அல்ல. ஃபெய்த். ஆமென். எஸ். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு. இயேசு கிறிஸ்து
இந்த பூமியில் சபைக்கு நீங்கள் வரும்போது இயேசுவினால் ரட்சிக்கப்படுறீங்க. இயேசுனா ரட்சகர், சால்வேஷன், ஆமென், ரிடீமர். ஜீசஸ் மீன்ஸ் ரிடீமர், ரட்சிக்கிறவர். ரட்சித்து சபையில் சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து மீன்ஸ் மேசியா, அனாயிண்டட் ஒன். சபையில் உங்களை அபிஷேகம் பண்ணி நிரப்புகிறார். மேசியா, வரப்போகிற மேசியாவுக்கு, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை சாட்சியாக நிறுத்துகிறார். அதைத்தான் இந்த வசனத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு, ஃபெலோஷிப், ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை கட்டி எழுப்புறது தான் சபை. உங்களை பராமரித்து, உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்கு இத்தனை உபதேசங்களை கற்றுக் கொடுத்து, உங்களை கட்டி எழுப்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு மனவாட்டியாக ஒப்பு கொடுக்கிறது தான் மெய்யான சபை. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாமும் உண்மை உள்ளவர்களாக இருப்போமா? மனந்தால் படிடும். மீதி காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், வண்டர்ஃபுல் க்ளோரி. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை உண்மை உள்ள தேவனாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக எண்ணி, ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகள் வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பிள்ளைகளை உணர்வுள்ளதாய் மாற்றி, இந்த நாட்களில் பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கும் இட் இஸ் டு ப்ரூவ், இட் இஸ் டு ப்ரொவைட் ஃபெலோஷிப் ஃபார் பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்குள் ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதை குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. பேசப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், பரத்திலிருந்து நீர் கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளாலே பிள்ளைகள் உணர்வடைந்து போதனை அடைந்து ஆண்டவரே, வழி விலகி போகிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரே பிள்ளைகள் சரி செய்யப்பட்டு, கர்த்தராலே போதிக்கப்பட்டு, கர்த்தராலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து.